சந்திரசேகர் ஜெயா கிட்ட கேட்குறாரு. எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டிக்கெலாம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பொன்னி நீயும் போய் கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சரி உள்ளே போகிறாங்க. போயிட்டு இருக்கிற சாரீ எல்லாமே எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த சாரீ கட்டினா நல்லாயிருக்குமா, இல்லை பிங்க் கட்டினா நல்லாயிருக்குமா, இல்லை ப்ளூ கட்டினா நல்லாயிருக்குமா, என்ன கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லா சாரியும் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உஷா அந்த பக்கமாக வராங்க. அப்படியே நின்று பார்க்குறாங்க. பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி. பார்ட்டிக்கு ரெடி ஆகிறதுக்கு சாரீ எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், இந்த சாரீலாம் இருந்தால் தானே நீ பார்ட்டிக்கு வருவ, உனக்கு ஒரு சாரீ கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு இருக்கிற கபோர்டில் இருக்க எல்லா சாரியும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு ட்ரை வாஷுக்கு போட்டுட்டாங்க. என்னம்மா வழக்கத்தை விட அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எல்லாத்தையும் ட்ரை வாஷ் பண்ணி கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. எல்லா சாரியும் போட்டுட்டாங்க. உள்ளேருந்து வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க எங்கள் சாரியெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடுறாங்க. கிடைக்கவே இல்லை. ஐயோ எங்கே போச்சு, இங்கே தானே சாரிலாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. ஜெயா வீட்டில் எல்லாருமே பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, இல்லைம்மா இன்னும் பொன்னி ரெடி ஆகி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேளுங்க போங்க பொன்னி வராளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. உடனே போயிட்டு உஷா சொல்கிறாங்க, வா பொன்னி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பொன்னியும் வராங்க. என்ன பொன்னி இன்னும் நீ ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லைம்மாம்மா நான் ரெடி ஆகலை. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வரலன்னா விடுங்களேன், எதுக்கு சும்மா அவளை கம்பல் பண்ணுறீங்க, வாங்க நாம மட்டும் போயிட்டு வரலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னோட கபோர்டில் நான் சாரீ வச்சேன், எதுவுமே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகூர்த்த சாரீ நிறைய இருந்துச்சும்மா உங்ககிட்ட. ஆமாம் எந்த சாரியும் காணும், கபோர்டு ஃபுல்லாக காலியாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை உஷா தான் ஏதாவது விளையாடுறாங்களான்னு தெரியல. என்னது விளையாடுறேன்னா, நானா விளையாடுறேன், உன் சாரிலாம் எடுக்கிறத எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க பொன்னி, நீ வரலன்னா போ, உன் சாரி எடுத்து விளையாடுறதுக்கு அவனா சின்ன பொண்ணா, எதுக்காக நீ உஷா மேலே பழி போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக கத்துறாங்க. சரி வாங்க போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. எல்லாருமே போகிறாங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாரு, சரிம்மா உன்னை விட்டுட்டு போகிறோன்னு நினச்சிக்காத, சரியா டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க எல்லாருமே. அப்போ பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு போனோடனே பார்ட்டியில் இருக்கவங்க கேட்குறாங்க, என்ன சக்தி பொன்னி 2 பேரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவளே ஒரு பட்டிக்காடு, அவள் எங்கெங்கே வரப்போறா, பார்ட்டியெல்லாம் இதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உஷா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பொன்னி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சக்தி ஃபோன் பண்ணுறாரு. என்ன பொன்னி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரல, என்னோட சாரியெல்லாம் காணும். என்னது சாரியெல்லாம் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரி நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாரு. போயிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாரு. இதில் எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சாரீலாம் வேண்டாம், மாடல் ட்ரெஸ் ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பொன்னியும் அழகாக ரெட் கலரில் சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி இதை போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. போட்டு வந்தோடனே பொன்னி ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு சக்தி, என்ன பொன்னி இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு. பொன்னி உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, பார்ட்டிக்கு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் பார்க்குறாங்க. சரி வா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொன்னியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ கரெக்டாக உள்ளே வந்தவுடனே பார்க்குறாங்க உஷா, என்ன இவ இங்கே வந்திருக்கா, அதுவும் மாடல் ட்ரெஸ்ஸில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உஷா பார்க்குறாங்க. பொன்னி சக்தி 2 பேருமே வராங்க. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. ஜெயாவுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது. சந்திரசேகர் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு பொன்னியை பார்த்து.